அனைவருக்கும் வணக்கம். தமிழக மக்களை யாரும் ஏமாற்ற முடியாது. தமிழக மக்கள் தெளிவடைந்து விட்டார்கள். எந்த ஒரு பொய் பிரச்சாரத்தையும் கூறி, எந்த ஒரு பொய் வாக்குறுதியும் கூறி இனி தமிழக மக்களை ஏமாற்ற முடியாது. அதற்கு தெளிவான சான்றே இந்த பதிவு. அந்த மக்களோட நடவடிக்கை. இவ்வளவு வாக்குறுதிகளை நான் கொடுக்குறேன், உங்க ஏரியா வந்து நான் இப்படி மாத்திடுறேன் அப்படின்னு வெறும் பொய் பிரச்சாரத்தின் மூலமா போய் வாக்குறுதிகளை கொடுத்து தமிழக மக்களை இத்தனை ஆண்டு காலமாக ஏமாற்றிக் கொண்டிருக்கும் திராவிட அரசை தமிழக மக்கள் அடியோடு வெறுக்கிறார்கள், அடியோடு புறம் தள்ளுகிறார்கள், அடியோடு புறக்கணிக்கிறார்கள் என்பதற்கான சான்றே இந்த வீடியோ. இந்த சம்பவம் போன்று அனைத்து ஏரியாக்களிலும், அனைத்து ஊர்களிலும், அனைத்து தொகுதிகளிலும் வாக்கு கேட்டு வருகிற கடந்த எம்எல்ஏவோ அவங்களுக்கு துணை போகிற கட்சிக்காரங்களோ யார் வராங்க அப்படின்னா இந்த மாதிரி எல்லா தொகுதியிலையும் எல்லா மக்களும் கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அஃப்கோர்ஸ் அவர் நல்லது பண்ணியிருந்தா அதை வந்துட்டு பாராட்டி நீங்கள் வாங்க, நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லலாம். செய்யலை அப்படின்னா கண்டிப்பாக கேள்வி கேட்கணும். கண்டிப்பாக கேள்வி கேட்டு அடுத்து அவங்க ஆட்சியிலேயே அமர முடியாத அளவுக்கு ஒரு விஷயத்தை பண்ணணும். ஆட்சி மீன்ஸ் அவர் எலெக்ஷன்லேயே நிற்கக்கூடாது. ஸோ நம்ம எம்எல்ஏவையோ எம்பியையோ பார்க்கணும் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி அவங்க ஓட்டு கேட்கு நம்மக்கிட்ட வர்றதுக்கு அவங்க கஷ்டப்படணும், மனசு குறுகுறுக்கணும். ஐயோ நம்ம சொன்ன வாக்குறுதியை இந்த ஏரியாவில் நம்ம செய்யலையே, திரும்ப நம்ம எப்படி போய் அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கறது, அந்த மக்கள் நம்ம என்ன கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு பயத்தை கிரியேட் பண்ணணும். இதே மாதிரி எல்லா ஊர்லேயும் அடுத்தடுத்த வீடியோ பதிவு பண்ணணும். எதுக்கு கேள்வி கேட்டது பதிவு பண்ணணும். கேள்வி கேளுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ தான் அடுத்து வர ஆட்சி, அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, நம்ம கட்சியாக இருந்தாலும் சரி, தமிழக வெற்றி கழகமாக இருந்தாலுமே சரி, கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டு அவங்கள வேலை வாங்கணும், வேலை செய்ய வைக்கணும். தமிழகம் முன்னேற நாம் அடிமைத்தனத்திலிருந்தும் பயத்திலிருந்தும் வெளிவருவோம். நன்றி.